இன்றைக்கி எங்கள் இடத்துல இஞ்சி புளின்னு ஒன்று பண்ண போகிறோம். இது ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு தான். பொங்கலுக்கு கல்யாணத்துலலாம் பண்ணுவாள். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டு பண்ணி வச்சுருந்தா 2-3 நாளைக்கு இருக்கும். இதுக்கு வேணுங்கிற பொருள் பார்த்திங்கன்னா, பச்சை மிளகா ஒரு 10 சின்ன சின்ன அடுக்கி வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு அதை வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதை பொடி பண்ணிக்கணும். அப்புறம் இஞ்சி வந்து ஒரு 3 இன்ச்சு அளவு இஞ்சிங்கிறதுனால இஞ்சி நிறையா அதை துருவி வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு கரைச்சி வச்சுருக்கேன். தாளிச்சுக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், பெருங்காயம், வெல்லம், இதுதான் வேணுங்கிற பொருள். இது எவ்வளோ? எள்ளு எவ்வளவு? எள்ளு எவ்வளோ வேணால் போடலாம், 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் நல்லா இருக்கும். சரி, இப்போ பண்ண ஆரம்பிக்கலாமா? எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் விடலாம், நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இந்த கடுகு வெந்தயம் வெடிக்கணும். ஓகே, வெடிச்சிடுதா? இன்னும் வெடிக்கலையே. வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் வெடிக்கணும். இப்போ வெடிக்கிறது. இதில் இந்த பச்சை மிளகாயை போட்டுருங்க. பச்சை மிளகாயை போட்டு நல்லா பச்சை மிளகாய் வந்து வெள்ளையாக ஆற வரைக்கும் அந்த இதுவே இருக்கக்கூடாது, நல்லா வதங்க. பச்சையாகவே இருக்கக்கூடாதா? ஆமாம், அது வெள்ளையாகிடும். ஆயிடுமா அது? அது இந்த மாதிரி ஆகும்போது வெள்ளையாகவே ஆகிடும். பெருசில் இருக்கணும் ஃப்ளாமு. இப்படி வேணால் இங்கோ அது பார்த்துக்கணும்ல, தீயாமல் பார்த்துக்கணும். அதுக்குள்ளே இந்த எள்ளை பொடி பண்ணி வெள்ளை எள்ளை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு இது தயிர் ஞாபகத்துக்கு நல்லா இருக்குங்க. பொங்கல், உப்புமா, நல்ல வாசனை அடிக்குது. நெல் பொடிச்சோன்னா இது மாதிரி இது இன்னும் பச்சையாகவே இருக்கு. நெல் பொடி வெள்ளையாக அமைக்கிறதுல. ஓகே, தெரியும். நல்லா வெள்ளையாகிடுச்சுன்னா காரமே இருக்காது. அப்படியா? இதில் வதங்கிறது இல்லை. இப்போ பெருங்காயம் போட்டுக்கணும். இது உப்புலாம் கிடையாதுண்ணா? உப்பு உண்டு, மறந்து கரெக்டாக உப்பு இல்லாமல் எப்படி இருக்கும்? இப்போ புளியை ஊற்றணும். இது நல்லா வதங்கிட்டு பார்த்துக்க நெடி அடிக்குது. மிளகாயை போட்டால் நெடி அடிக்கணும். நெடி அடிக்குதுங்க. இப்போ புளி தண்ணி விட்டாச்சு. அப்புறம் தேவையான தேவையான உப்பு. உப்பும் போட்டாச்சு, அவ்வளோதான். எல்லாமே போட்டாச்சு. இப்போ இந்த இஞ்சியை போட்டு
கதவை தர இந்த கதவை கதவை கொல்ல கதவை. எல்லாத்தையும் போட்டேன். எல்லாம் போட்டோம். கொஞ்சம் வெள்ளம் போட்டேன். வெள்ளம் இந்த எள்ளு பொடி. ம். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவு புளி எடுத்துக்கலாம். திக்காக வேணால் தண்ணியை குறைச்சிக்கணும். ஓகே. இது கொஞ்சம் குறைச்சி கொஞ்சோடனே வெல்லம். கொஞ்சோண்டு வெள்ளம், அது ஆப்ஷனல். அது எங்கள் காட்டில் வெல்லம் நிறைய போடும். இல்லை வெள்ளம் போட்டால் அது தூக்குங்கிறேன். இல்லை இதுக்கு வெல்லம் போட்டு பண்ணுறது வேண்டாம்னா கொஞ்சமாக போட்டுக்கணும். பட் வெல்லம் வைக்கணும். அதுக்கு பொரிச்சோடனே இந்த எள்ளு பொடியே போடணும். இன்னும் கொதிக்கணும். எனக்கெல்லாம் ஒரு நல்லா கொதிக்குதுங்க. கொதிக்கணும். நல்லா கொதிக்குது. நீங்கள் குடிச்சாதான் கெட்டியாகும். ஒரு தண்ணியெல்லாம் போகுங்க. இப்போ இந்த எள்ளு பொடியை போட்டு உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவு கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் உள்ளது. இது நல்லா உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ எடுத்துக்கணும். இதுதான் இஞ்சி பொடி. இஞ்சி புளி இஞ்சி பொடி பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய நாள் வச்சுக்கலாம். ஒரு வாரம் வச்சுக்கலாமா? ஆமாம். எண்ணெய் விடுறத பொறுத்து. ஆ. எண்ணெய் விடுறது நல்லா கொதிக்க வைக்காது. சாதாரணமாக 2 நாள் வச்சுக்கலாம். நிறைய கொஞ்சம் எண்ணெய் விட்டையெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு கெட்டியாகிட்டு வச்சுட்டெல்லாம் பச்சடி மாதிரி இது வந்து ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறதே இல்லை. பண்ணி பாருங்கள். இஞ்சி பொடி ரெடி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அவ்வளோதானே? ஆமாம். வேறு ஏதாவது ஒரு கிணக்கு இருக்கா? தேங்க்யூ. அவ்வளோதான். இஞ்சி பொடி.